சின்னமனு சீரியல் நெக்ஸ்ட் எபிசோட ரிவ்யூ பார்க்கலாமாங்க. தமிழ்ச்செல்விக்கு அங்கே போஸுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதும் இங்கே தமிழ்ச்செல்விக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது. ஒரு பொண்ணோட வாழ்க்கை கெடுத்ததும் இல்லாமல் இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான் அந்த போஸு. அதே மாதிரி அந்த கல்யாணம் நடந்துருச்சுன்னா இந்த வீட்டில் இருக்கிற ராஜாங்க மாமாவுக்கு ரொம்பவே ஆபத்தாக இங்கே முடியும். அந்த கல்யாணத்தை நான் எப்படியாவது நிறுத்தியே ஆகுவேன். நாங்கள் ஈஸ்வரிக்கிட்ட எவ்வளவோ சொல்லியும் அங்கே போஸை இந்த வீட்டில் சேர்த்துக்கிட்டு அந்த கல்யாணத்தை எப்படியாவது நடத்தி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் போஸை இந்த வீட்டுக்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ஈஸ்வரி கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். இதை எதுவுமே கேட்காம அங்க போஸுக்கு இந்த கல்யாண ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு எவ்வளோ அவங்களுக்கு திமிரு இருந்தா இங்க போஸை இந்த வீட்டில் சேர்த்து இங்க கல்யாணமும் பண்ணி இந்த வீட்டிலேயே வச்சுக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க இது தமிழ்ச்செல்வியுமே யோசிச்சுக்கிட்டு இருக்க. இந்த கல்யாணத்தை எப்படியாவது நான் நிறுத்தியே ஆகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியுமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ராஜாவுமே அங்கே கல்யாணத்துக்கு என்னென்ன ஏற்பாடோ அதெல்லாம் பார்க்க சொல்லி அங்கே வீட்லையுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மோகனா அந்த கணக்கு நோட்டை எடுத்துட்டு வா, நான் கொஞ்சம் கணக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மோகனாகிட்டயுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்கே சன்னியாசியுமே வந்து அண்ணா கொடுங்கண்ணா நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோட்டையுமே வாங்கிட்டுறாங்க. ஈஸ்வரி வந்து அண்ணா அங்கே கல்யாணத்துக்கு தேவையான செலவு நெகை புடவை எல்லாமே எடுக்கணும், அதை வீட்டுக்குவே வர சொல்லிட்டுங்களா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்துக்கிட்டே கேட்டுருக்காங்க. உடனே ஈஸ்வரி கிட்ட ராஜாங்கமும் நீங்கள் எப்படி எடுத்தாலுமே சரி, நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எப்படியோ ஒன்று பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் சொல்லிடுறாங்க. உங்களுக்கு எப்படி விருப்பம் இருக்கோ அதே மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த கல்யாணம் கூடி சீக்கிரமாக வச்சதுனால கொஞ்சம் வேலையெல்லாம் அதிகமாக இருக்கும், அதை நீங்கள் சீக்கிரமாக பார்த்துக்கோங்க. என்னால் என்ன முடியுமோ நான் அதை பார்த்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஈஸ்வரிக்கு ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்குது. உடனே இங்கே ஈஸ்வரியுமே வெளியே வராங்க. அதை பார்த்தா தமிழ்ச்செல்விக்கு ஈஸ்வரி கிட்ட போயிட்டு நான் அந்த வீட்டில் போஸை கூட்டிகிட்டே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். போஸ் இந்த வீட்டில் இருந்தானா அங்கே ராஜாங்க மாமாவுக்கு ரொம்பவே ஆபத்து. அதே மாதிரி இந்த கல்யாணம் நடந்துட்டாலுமே ராஜாங்க மாமாவுக்கு ரொம்பவே ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். ஆனால் இந்த கல்யாணத்தை நான் நடத்தவே விட மாட்டேன். நீங்களே இந்த கல்யாணத்தை நிறுத்துடுறீங்களா, இல்லை இந்த கல்யாணத்தை நான் நிறுத்துறேன்னா நீங்கள் இந்த குடும்பத்தோட நீங்கள் இந்த வீட்டிலேயே இருக்க முடியாது சொல்லிட்டேன் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியுமே ரொம்பவே கோமாவும் அங்கே ஈஸ்வரி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்ச்செல்வி சொன்னதை கேட்டதுமே ஈஸ்வரிக்கு பயங்கர கோபமாகவும் இருக்குது. ஏய் இப்போதான் என் மகனுக்கு நல்ல காரியம் நடக்குது, இந்த நல்ல காரியம் நின்றுச்சுன்னா நான் உன்னை என்ன பண்ணுவேனே தெரியாது. அதே மாதிரி நான் என்ன சொன்னாலுமே நான் கேட்குறேன். என் மகனுக்கு இப்போ தான் ஒரு நல்ல காரியம் நடக்குது, ஒரு கல்யாணம் நடக்குது, அந்த கல்யாணத்தை நிறுத்திடாத, தயவு செஞ்சு நீ அந்த விஷயத்த நீ யார்கிட்டையுமே சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க இங்கே ஈஸ்வரியுமே. உடனே தமிழ்ச்செல்வி நான் இந்த கல்யாணம் நடக்கவே விட மாட்டேன், நீங்கள் என்ன சொன்னாலுமே சரி இந்த கல்யாணத்தை நான் நடக்க விட மாட்டேன். போஸு இந்த வீட்லேயே இருக்கக்கூடாது, இந்த வீட்டில் இருந்தானா இந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நிறையவே ஆபத்து. எனக்கு பிரச்சனை வந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் ஒரு நல்லது நினைக்கிற இங்கே ராஜாங்க மாமாக்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுமே நான் அந்த கல்யாணத்தை நடக்க விட்டேன்னா நான் நடக்கவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாகவும் அங்கே சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க தமிழ்ச்செல்வியுமே. இதை யோசிச்சுக்கிட்டு ஈஸ்வரிக்கு ரொம்பவே பதட்டமாகவும் ரொம்பவே பயமாகவும் இருக்குது. எப்படியோ அங்கே 400 பவுன் கிடைக்க போகுது, நான் ரொம்பவே வசதியாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இந்த தமிழ்ச்செல்வி குறுக்க வந்து இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாகவும் இருக்குது இங்கே தமிழ்ச்செல்வி மேலே ஈஸ்வரியுமே அங்கே போயிடுறாங்க. உடனே சாபுத்திரியும் தாமரையும் நம்ம இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்குது, நான் படுத்தா எனக்கு தூக்கம் கூட வர மாட்டேது, அந்த ஈஸ்வரி ஞாபகமாக தான் வருது, இந்த கல்யாணம் மட்டும் நடந்துருச்சுன்னா இந்த வீட்டில் அவங்க ராஜாங்கம் தான் இருக்கும், நம்ம இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கூட ஐடியாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பமாகவும் அங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்பத்தாக்கு ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்குது. உடனே எங்கள் தமிழ்ச்செல்வியை நினச்சிக்கிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. சேதும் தமிழ்ச்செல்வியும் சேர்றதுக்காக நான் ரொம்பவே பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு இருந்தேன். ஆனால் அவங்கள 2 பேரையும் சேர்த்து வைக்கலாம், நான் இருக்கிறதுக்குள்ளே அவங்க 2 பேரையும் நான் சேர்த்து வச்சுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவுமே மனசுக்குள்ளேயே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவள் வயிற்றில் வளர்கிற அட்டை குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கே தெரியாமல் நான் மறைச்சி வச்சுக்கிட்டு காரணம் அங்கே சேதையையும் தமிழ்ச்செல்வியும் 2 பேரையும் ஒன்று சேர்த்து வச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அப்பத்தாவோட மனசு இங்கே எல்லாருக்குமே தெரியும். அப்பத்தா அங்கே சேதையும் தமிழ்ச்செல்வியும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனால் அந்த வீட்டில் சாபுத்ரி தாமரை ஈஸ்வரி சித்ரா இவங்க தமிழ்ச்செல்வியும் சேதும் சேர்ந்தே வாழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிக்கிட்டு கையில் கங்கண கறியை கட்டிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் போஸுக்கு கல்யாணமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு
தமிழ்செல்வி இங்கே சவாலே விட்டுட்டு போயிருக்காங்க. ஆனால் இதை நினச்சி ஈஸ்வரியும் சித்ராவும் ரொம்பவே பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு தான் இருப்பாங்க. இந்த விஷயத்த போஸுக்குமே போய் சொல்கிறாங்க. போஸுக்கு ரொம்பவே கோபமாக இருக்குது. அம்மா அந்த தமிழ்செல்வியை இந்த கல்யாணத்துக்குள்ளே எதனா பண்ணாதான் இந்த கல்யாணத்தையே நடத்த முடியும். தமிழ்செல்வியை விட்டு வச்சோன்னா நம்மளுக்கு இன்னமும் ஆபத்து தாம்மா. இது நம்மளுக்கு கிடைச்ச நல்ல சான்ஸுமா. இந்த கல்யாணம் நடக்காமல் போனால் நம்ம ஜென்மத்துக்கே எனக்கு கல்யாணமே நடக்காது. இந்த பணமும் நம்மளுக்கு சேராது. நம்ம அந்த அமைச்சரோட பொண்ணை நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும்னா நம்ம ரொம்பவே வசதியாகவும் இருக்கலாம். அதே மாதிரி இங்கே ராஜாங்கமும் ரொம்பவே எனக்கு சொத்தும் அங்கே கடையும் கொடுப்பாரு. அதை வச்சு நம்ம நல்லாவே செட்டில் ஆகிடலாம். அதுக்குள்ளேயே இங்கே நம்ம இந்த கல்யாணமெல்லாம் முடிஞ்ச உடனே இங்கே ராஜாங்கத்தை போட்டு தள்ளுறது தான் எனக்கு ஒரே இது முடிவு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போஸுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ பண்ண தப்புனால இப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து நிற்கிறது தெரியுமா? நீ அந்த ஹாஸ்பிட்டலில் மட்டும் ராஜாங்க மாமாவை கொல்றதுக்கு ட்ரை பண்ணாமல் இருந்தன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனையே வந்திருக்காது. அவள் வீடியோ ஆதாரத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இதை ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்டே இங்கே சவால் விட்டுட்டு போகிறா. என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரியுமே ரொம்பவே பதட்டமாகவும் ரொம்பவே கோபமாகவும் அங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க. சேதுவுமே தமிழ்செல்வியை பார்த்து இன்னும் பார்த்தீங்கன்னா தமிழ்செல்வி மேலே ரொம்பவே அன்பு பெருகிக்கிட்டே போகுதுன்னே சொல்லலாம். சேதுக்கு தமிழ்செல்வி மேலே விவாகரத்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் தாட்டுமே வருது. தமிழ்செல்வி கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு சேதுக்குமே ஒரு சைடு மனசுலையுமே யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. தமிழ்செல்விக்கிட்ட நம்ம இது மாதிரி விஷயத்த நம்ம ஷேர் பண்ணக்கூடாது. ஏன்னா தமிழ்செல்வியே என்கிட்ட என்ன மன்னிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற வரையும் அவள் கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு எனக்கு விருப்பமே இருக்காது. ஏன்னா அவள் வயிற்றில் வேற என்னோட வாரிசு வளர்த்துக்கிட்டு இருக்கு. அவளை நம்ம பத்திரமா பார்த்துக்கணும். அதே மாதிரி தமிழ்செல்வியும் அவங்க தங்கச்சியும் என் மேலே ரொம்பவே பாசம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் உன்னை எப்போவுமே விட்டு போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சத்தியமெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போதே எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பழைய நினைவுகளெல்லாம் அங்கே யோசிச்சுக்கிட்டு இருக்காரு சேதுவுமே. இந்த கல்யாணத்தை நாம் எப்படி நடத்துறது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியுமே ஒரு சைடு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்செல்வியுமே அந்த ஆதாரத்தெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆதாரத்தை நம்ம அப்பத்தா கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு சேஃபாக சேர்த்துடணும். அதை சேர்த்தா மட்டும்தான் இந்த கல்யாணத்தையும் நடத்த விடக்கூடாது. அதே மாதிரி போஸையும் இந்த வீட்லேயே இருக்க விடக்கூடாது. ஏன்னா இந்த கல்யாணம் மட்டும் நடந்துட்டா இந்த ராஜாங்க மாமாவுக்கு ரொம்பவே ஆபத்தாக முடிஞ்சிடும். நம்மளை மீறி அங்கே ராஜாங்க மாமாவை காப்பாற்றவே முடியாது. நம்மளுக்கு கிடைச்ச ஒரே வாய்ப்பு இந்த கல்யாணத்தை நிறுத்தினா மட்டும்தான் அந்த வீட்டில் இருக்கிற ராஜாங்க மாமாவை நம்ம காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்செல்வியுமே அங்கே மனசுக்குள்ளேயே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன தமிழ்செல்வி இந்த விஷயத்த கருப்புக்கிட்டுமே ஷேர் பண்ணுறாங்க. கருப்புமே போஸு இது மாதிரி வேலையெல்லாம் பண்ணி வச்சுருக்கானா, நம்ம இந்த விஷயத்த நம்ம சும்மாவே விடக்கூடாது. இந்த விஷயத்த உடனே அங்கே ராஜாங்கத்துக்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த நம்ம சொல்லி ஆகணும். இந்த கல்யாணத்தை நம்ம நிறுத்தி ஆகணும். நான் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை இன்னொரு டைம் நாசம் பண்ணக்கூடாது. அந்த பொண்ணு சந்தோஷமாக இருக்கணும். இந்த கல்யாணத்தை நிறுத்தினா தான் அது முடியும். தமிழ்செல்வி இந்த விஷயத்த நீ இவ்வளோ நாளாக எதுக்காக நீ மறைச்சி வச்சுக்கிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலை. ஆனால் அங்கே போஸு இங்கே இருக்க விடாமல் பண்ணது நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். ஆனால் இந்த விஷயத்த நம்ம இப்படியே மறைச்சி வச்சுக்கிட்டு இருந்தோன்னா இங்கே வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஆபத்து தான். அவனுக்கு ரொம்பவே காசும் செல்வாக்கும் அப்படி வந்துருச்சுன்னா அவனை இந்த வீட்டில் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கருப்புமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன தமிழ்செல்வியுமே இந்த கல்யாணம் நடக்க விடாது. கருப்பண்ணை இந்த கல்யாணத்தை நடத்த விடக்கூடாதுன்னா இந்த வீடியோ ஆதாரம் போதும். ஏன்னா போஸு செஞ்ச எல்லா தப்பும் இந்த மெமரி கார்டில் இருக்குது. இந்த மெமரி கார்டை நம்ம அப்பத்தா கிட்ட கொடுத்து நம்ம ராஜாங்க மாமா கிட்ட சொல்லணும். இந்த வீடியோவை மட்டும் பார்த்தாருன்னா ராஜாங்க மாமா இந்த போஸை இந்த வீட்டிலேயே இருக்க விட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாகவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயமும் எப்படியோ அப்பத்தா கிட்ட சொல்லி அப்பத்தாவுமே ராஜாங்கத்துக்கிட்டமே சொல்லிட்டுறாங்க. ராஜாங்கம் இந்த விஷயத்த கேள்விப்பட்டதுமே ரொம்பவே கோபமாகவும் கத்தி இழுத்துக்கிட்டு அங்கே போஸை வெட்டுறதுக்காக அவன் உயிரோடையே இருக்கக்கூடாது, என்ன சாகடிக்கணும்னு நினச்சவன் கண்ணு முடியாடியே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாகவும் அங்கே போகிறாங்க. உடனே இங்கே ஈஸ்வரின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாகவும் அங்கே வீட்டுக்குள்ளே கத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே ஈஸ்வரியுமே வெளியே வராங்க. என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சாபுத்ரி தாமரை எல்லாருமே நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே போஸ் எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமாகவும் அங்கே ராஜாங்கவும் கேட்குறாங்க. உடனே என்ன ஆச்சு மாமா
என்ன பிரச்சனை, போஸ் என்ன பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ போஸ் இங்கே வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே போஸுமே அங்கே வெளியே வர்றாங்க. போஸ், நீ இந்த வீட்டில் இவ்வளோ நாளாக நாடகம் நடிச்சுக்கிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போதே எனக்கு உன் மேலே பயங்கரமாக கோவம் வருது. அதே மாதிரி நீ என்னை கொல்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இந்த விஷயம் ஈஸ்வரிக்கு தெரிஞ்சுமே என்கிட்ட சொல்லாமல் நீங்கள் மறைச்சது எனக்கு மிகப்பெரிய கோபம் இருக்குது. இந்த வீட்டில் நீங்கள்லாம் திருந்துருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சேர்த்து வச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் உங்களை இந்த வீட்டில் வச்சுக்கிட்டு இருந்தனால எனக்கு மிகப்பெரிய ஒரு நல்லதெல்லாம் செஞ்சுருக்கீங்கல்ல, அதனால தான் உங்களை இந்த வீட்டில் நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் இந்த வீட்டில் இருந்துக்கிட்டே என்னை சாகடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு முன்னாடி தெரியல. ஆனால் இந்த விஷயம் தெரிஞ்சுமே இந்த வீட்டில் உங்களை வச்சுக்கிட்டு இருந்தேன்னா இது இப்படி ஒரு காரியத்தை நீங்கள் பண்ணுறதுக்கு துணிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் உங்களுக்கு ஒரு நிமிஷம் கூட இடமே இல்லை. இன்ன சன்னியாசி என்னை கொல்றதுக்கு உங்கள் அது பொண்டாட்டியும் உங்கள் பசங்களும் என்னை வெறி கொண்டு பிளான் போட்டுட்டு இருக்காங்க போல், என்னை ஹாஸ்பிட்டல்லே வச்சு சாகடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டுட்டு இருக்காரு. இந்த விஷயம் உங்கள் ஒய்ஃபுக்குமே தெரியும். இந்த விஷயம் தெரிஞ்சுமே இந்த விஷயத்த இங்கே யாருக்கிட்டையும் உங்ககிட்டையுமே எங்கிட்டையும் யாருக்கிட்டையுமே சொல்லாமல் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ என்னை கொல்லணும்னு சொல்லிட்டு ஈஸ்வரிக்குமே மனசில் எண்ணம் இருந்திருக்கு. அதே மாதிரி இவங்களை இத்தனை நாளாக மன்னிச்சு இந்த வீட்டில் ஏற்றுக்கிட்டு இருந்தேன். ஆனால் திருந்திருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இவங்க கொஞ்சம் கூட மாறாமல் அப்படியே இருக்காங்க அப்படின்னு நினைக்கிற போது எனக்கு மனசெல்லாம் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது சன்னியாசி. இதுக்கு மேலே நான் இன்னும் பண்ணுறதுக்கு இல்லை. இந்த முடிவை நீ தான் எடுக்கணும். இதுக்கு மேலே இவங்க மூஞ்சில் முழிக்கிறது கூட அவங்கள தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாகவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, அப்பத்தாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுலேருந்து பயங்கரமாக கோபமாக இருக்குது. ஈஸ்வரி, ஆனால் நீ இந்த வீட்டில் ராஜாங்கத்தை தான் சாகடிக்கிறதுக்கு தான் வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தனா இங்கே சன்னியாசிக்கு உன்னை கல்யாணமே பண்ணி கொடுத்துருக்க மாட்டேன். அப்படியும் நீ உன் பகையை உன் பையனுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்துருக்க பார்த்தியா, நீ இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு தகுதியானவளே இல்லை. நீ உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறதுக்கு எனக்கு ரொம்பவே கோபமாகவும் இருக்குது. ஆனால் என்ன, இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்துட்ட, அதை முடிவெடுக்க வேண்டியது சன்னியாசி மட்டும்தான். சன்னியாசி, நீ என்ன முடிவு எடுத்தாலையும் அதுக்கு எங்கள் எல்லாருமே இது சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டியுமே சொல்லிடுறாங்க. சன்னியாசிக்கு பயங்கர கோபமாகவும் அங்கே ஈஸ்வரி கிட்ட போயிட்டு நீயும் பையனும் என் அண்ணனவே நீங்கள் சாகடிக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் போட்டுட்ருக்கீங்க. இந்த பிளானை உங்களுக்கு யாரு தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது, அவங்கள கொண்டா உங்களுக்கு லட்சமாக பணம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூலிப்படையாக அவங்கள சாகடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன தப்பு பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரெல்லாம் சாகடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சன்னியாசி கேட்டுட்டு இருக்காங்க. உடனே எங்கள் ஈஸ்வரிக்கு பயங்கர கோபமாக ஆகிடுது. இங்கே என் பையனை மட்டும் நீங்கள் ரொம்பவே திட்டி அவனுக்கு ரொம்பவே பார்த்தினா மன உடைச்சல் ஆகிடுச்சு. அவனை திட்டியே அவனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் இது மாதிரி ஒரு முடிவை எடுத்து அவன் சாகடித்து போனான். ஆனால் நான் இல்லைனா அங்கே ராஜாங்க மாமாவுக்கு ரொம்பவே பார்த்தினா இப்போ உயிரோடு இருந்திருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் நான் இல்லைனா அவன் எப்போவே பார்த்தினா கொண்டு போட்டுட்ருப்பான். நான் அவரை கொண்டனா நீ இந்த வாழ்க்கையில் நீ உயிரோடையே வாழ முடியாது. அவர் இந்த நாட்டுக்கே அமைச்சர். அவரை நீ சாகடிக்கணும்னா உன்னை உயிரோடையே விட மாட்டாங்கடான்னு சொல்லிட்டு நான் எவ்வளவோ அவனுக்கு படித்து சொல்லியுமே அவன் புத்தி கெட்டு போய் அது மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டான். இப்போ தான் ஏதோ ஒரு நல்ல காரியம் நடந்துக்கிட்டு இருக்கு. எப்படியாவது அவனுக்கு கல்யாணம் நடந்துடணும். இது கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம இது மாதிரிலாம் என்ன விஷயம்னாலையும் நம்ம பேசிக்கலாம். நீங்கள் இப்போ எந்த விஷயமும் நீங்கள் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரியுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே ராஜாங்கத்துக்கு பயங்கர கோபமாகவும் என்ன கொலை பண்ணவனை நான் இந்த வீட்டில் வச்சு அவனுக்கு கல்யாணம் வேற பண்ணி வைக்கணுமா, அவன் இந்த வீட்லேயே இருக்கிறதுக்கு தகுதியானவனே இல்லை. ஏற்கனவே ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டு மனசு உறுத்தாமல் அங்கே நின்றுக்கிட்டு இருக்கான். இப்போ இன்னொரு கல்யாணம் வேற அவனுக்கு ஒரு கேடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கம் அங்கே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே ஈஸ்வரிக்கு இந்த கல்யாணமே நடக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருது. உடனே அங்கே கத்தி எடுத்துக்கிட்டு ராஜாங்கம் பயங்கர கோபமாகவும் அங்கே வரவும் உடனே ஈஸ்வரியும் மாமா என்ன மன்னிச்சிக்கோங்க மாமா, ஏதோ புத்தி கெட்டு போய் அவன் இது மாதிரி ஒரு வேலையை பண்ணிட்டான். அவன் இது மாதிரி பண்ணாத மாதிரி நான் பார்த்துக்கிறேன். இதுக்கு மேலே அவன் இந்த வீட்டுக்கு சைடு கூட திரும்பி கூட பார்க்க மாட்டான். நான் அவனை வெளியூருக்கு அமைச்சு விட்டுடுறேன். அவனை நீங்கள் தயவு செஞ்சு மன்னிச்சு விட்டுருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, சன்னியாசிக்கு பயங்கர கோபம் அவருக்கு. இங்கே எல்லாமும் ராஜாங்கம் என்னதான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்த சன்னியாசிக்கு பயங்கர கோபமாக இருக்குது. உன் பையன் கூட சேர்ந்து நீயும் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது.
உன் பையன் கூட சேர்ந்து நீயும் அவங்களுடைய நீ கிளம்பி போய்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சன்னியாசியுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சன்னியாசிக்கு பயங்கர கோபமாகவும், நீயே இந்த வீட்டில இருந்து கிளம்புறியா இல்லை நான் உன்னை வேற மாதிரி இந்த வீட்டிலேருந்து துரத்தவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சன்னியாசியுமே கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.